ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. ஆ அது தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். குட் மார்னிங், வணக்கம். என் பேர் ஸ்ரீகாந்த். நான் திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய வாதியாராக இருக்கேன். நான் பேசுகிறவங்க எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற டாபிக். அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் சுய தொழில் அல்லது தொழில் முனைவோர் மேலாண்மை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நம்பி நான் தொடர்ச்சியாக பாடத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, முதல்ல இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்றதுல இந்த பர்டிகுலர் டாபிக் ஏன் வந்துச்சு? அதாவது உதாரணத்துக்கு நம்ம எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் என்னென்ன இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இது மற்றும் சுயதொழில் மேலாண்மைலாம் பின்னால் ரெண்டாவது பிற்பகுதியில் வரக்கூடிய சப்ஜெக்டுகள். ஒன்று, இந்த ஐடிஐ படிச்சுட்டு ஒரு மாணவன் ஒரு மாணவி வந்து வேலைக்கு பயிற்சியாளர் வந்து வேலைக்கு போயிடணும். இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தே ஷுட் பி ஏபிள் டு ஸ்டார்ட். ஒன்று அவங்க வேலைக்கு போகணும், இல்லை இவங்க ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இது தேவைப்படுறது மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ நம்ம அரசு மத்திய அரசும் மாநில அரசும் இதை மனசில் வச்சு தான் இந்த மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடிஐ மாணவர்களுக்கு இது ஒரு எம்பிஏ சிலபஸ். இது வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை என்னால் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ளார போகலாம். முதல்ல ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது ஆண்டர்பிரினர் வேறு, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஆண்டர்பிரினரிங் அப்படின்றது ஒரு தொழில் முனைவோர் வந்து எப்படி தன்னுடைய தொழிலை பிளான் பண்ணி ஆரம்பித்து அதை ஒரு பெரிய தொழிலாக உருவாக்குறாங்க அப்படின்றது தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த தொழிலை நடத்துகிற ஒரு ஓனர் வந்து ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம இரு வித்தியாசங்களை முதல்ல பார்த்துக்கணும். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுன்றது இரு விதமாக பார்க்கலாம். ஒன்று சுயதொழில், இரண்டாவது தொழில் முனைவோர். இரண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. சரி, சுயதொழில் அப்படின்னா என்ன, தொழில் முனைவோர்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். ஆனால் தொழில் முனைவோர் தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக அதுக்கான ஐடியாஸ் தான் பார்ப்போம். ஸோ முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். சுயதொழில் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது உதாரணத்துக்கு நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஊறுகாய் செய்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சாதம், பேர் என்ன, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் கட்டித்தராங்க. இது வந்து நான் போய் வேண்டியவங்களுக்கு எல்லாம் கேட்குறாங்களோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது வந்து சுயதொழில். ஓகேங்களா? இது ஆண்டர்பிரினர்ஷிப் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபுல்லாக சொல்லிட முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார அவங்க இருக்காங்க. நான் ஊறுகாய் வச்சுருக்கேன், வேணுன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பேர் என்ன, டெய்லரிங் தெரியும், தைக்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பேர் என்ன, சோப் சின்னதாக சோப் பால்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இல்லை எனக்கு நான் பண்ணுறேன், வேண்டியவங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு இவங்க பேர் சுயதொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சுயதொழில் செய்பவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தொழில் முனைவோராக அவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து இவங்க வந்து பேர் என்ன, ஒரு டெய்லர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை வந்து ஒரு பெரிய லெவலில் என்ன சொல்கிறது, இன்னும் ரெண்டு பேர் என்ன ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக என்ன ஃபேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பேர் என்ன, வீட்டில் வச்சு இந்த சாதம் கட்டுறாங்க, ஊறுகாய் செய்கிறாங்க அப்படின்னா, இதோட சேர்த்து உதாரணத்துக்கு இன்னொருத்தர் வந்து அப்பளம் செய்கிறாரு. சார் வாங்க நீங்கள் நானும் நீங்களும் சேர்ந்து காண்டிமெண்ட்ஸ், அதாவது தொட்டுக்க மட்டும் தனியாக விற்கிற மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்குவோம். இந்த பிராண்டுக்கு கீழே நம்ம இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸும் உருவாக்குவோம், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குவோம், நம்மளுக்கு கீழே ஒரு டீமை பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அ பிஸ்னஸ் இன் அ வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் த்ரூ நம்ம வந்து நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது மூலயமா அதை செய்யறதுக்கு பேர் தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுயதொழில் அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தங்க தான் இருப்பீங்க, நிறையா சம்மந்தப்பட்ட வெவ்வேறு ஸ்கில்ஸ் உள்ள ஆளுங்கிட்ட நீங்கள் பழக தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் செய்வீங்க, அது விற்பீங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. பட் தொழில் முனைவோர்னு வரும்போது தான் உங்களுக்கு வந்து புது புதிய ஆட்கள் பழக்கம் கிடைக்கும், உங்களால் நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வேலை தர முடியும், ஒரு பிராண்டு கிரியேட் ஆகும், உங்கள் தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக, அதாவது தொழில் அதிபர் அப்படின்ற இடத்த நோக்கி நீங்கள் போக முடியும்.
ஸோ நம்மளுக்கு இந்த பாடம் வந்து சுயதொழில் ஆரம்பிக்கிறத பற்றி எப்படி நம்ம எல்லார் வீட்லேயும் நம்மளுடைய அம்மாவோ தாய்மார்களோ யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன சின்னதாக தொழில் செஞ்சு வடகம் விற்று சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஊறுகாய் ஏற்கனவே சொன்னது தான், சில பேர் ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கறது, இது வேறு. ஓகேங்களா? பிராண்ட் கிரியேட்டிங் அ பிராண்ட் அண்ட் எம்ப்ளாயிங் நியூ எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? அவங்க சேல்ஸு ஆப்ரேஷன்ஸு, ஓகேங்களா, பேர் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் இந்த இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதில் முதல்ல என்ன தேவை? ஓகேங்களா? ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு என்ன தேவை? முதல்ல பேசிக்காக என்ன வேணும் அப்படின்றது இது ஒரு இன்ட்ராக்ஷன் கிளாஸாக இருந்தால் கேட்டுரும், அதை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐடியேஷன் அண்ட் பிளானிங். வாட் யூ ஐடியேஷன் அண்ட் பிளானிங், அதாவது யோசனை மற்றும் திட்டமிடல். இது எதுக்கு சார் இதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாமே, அதாவது உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம இந்த பாடம் முழுசுமே உதாரணங்களை வச்சு பார்க்கக்கூடிய பாடம், பல கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது, அது மூலயமா வச்சு பார்க்கக்கூடிய பாடங்கள் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு யோசனைனா என்ன? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரியாணி ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பிரியாணி ஷாப் உதாரணத்துக்கு நான் பேஸ் பண்ணியிருக்கிற இடம் பேர் திருச்சி, இல்லை திருவொரும்பூர்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு யோசனைக்குள்ளார கொண்டு வரும்போது இந்த ஏரியாவில் என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் டிமாண்ட் இருக்குன்றத சும்மா ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஃபோட்டோ ஸ்டுடியோ என்ன, நம்ம பிரியாணி கடைன்றதை பின்னால் வருவோம், முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் பேசிக்காக. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து முதல்ல இங்கே என்னெல்லாம் கிடைக்குது, என்னெல்லாம் டிமாண்டாக இருக்குது, என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எதெல்லாம் டிமாண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இட்ஸ் நாட் இது உங்கள் ஏரியா வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இட் மே பி பெரம்பலூர், இட் மே பி சேலம், வாட் எவர் ஏரியா இட் இஸ். ஓகேங்களா? இது ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு அந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் எத்தனை இருக்குது, சரி இத்தனை இதெல்லாம் நான்வெஜ் எத்தனை, வெஜ் எத்தனை, ஓகே, ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஸோ அதில் என்னமான புது விதமான ஒரு தன்மையை புகுத்தலாம். ஸோ அது மூலயமா எப்படி அந்த பிஸ்னஸ் வந்து விஸ்திரேட் பண்ணலாம், இது ஓடுமா ஓடாதான்னு ஆரம்பத்தில் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா பண்ணுறது பேர் தான், தட் இஸ் கால்ட் ஐடியேஷன் அண்ட் பிளானிங். இதில் பண்ணால் எனக்கு இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சு தான் லாபம் சம்பாதிக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? இதே லாபத்தை ஒரு டீ கடையை வச்சோ எல்ஸ் சம்சா, எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் சம்சா ஷாப்ஸ் ஒரு சிலது இருக்குது. ஓகேங்களா? இன்னும் ஸ்ரீரங்கத்தில் முரளி காஃபி கடைன்னு ஒன்று இருக்குது, திருச்சி ஸ்ரீரங்கத்தில். இட்ஸ் ரன்னிங் ஃபார் அரௌண்ட் 60-70 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், மோர் தேன் 70 இயர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வெறும் காஃபி மட்டும் தான் விற்கிறாங்க. ஓகேங்களா? வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி பிறகு இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ இங்கே பிரச்சனை ஆண்டர்ப்ரனர்ன்றது லாபம் மட்டும்தான். யூ ஹாவ் டு ஏர்ன் ப்ராஃபிட் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் சேலரிஸ் அண்ட் யூ ஹாவ் டு மீட் த காஸ்ட். இந்த பிஸ்னஸ் காஸ்ட் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியணும். உங்களால் ஒரு பணம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா, இட் கேன் பி பிரியாணி ஷாப், இட் கேன் பி டீ ஷாப், இட் கேன் பி எனிதிங், பட் ஐடியா ஷுட் பி இன் சச் அ மேனர். அந்த ஐடியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்களுடைய தொழிலில் நீங்கள் லாபம் ஈட்ட முடியணும் ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் சுயதொழில் செய்கிறவங்களாவும் இருப்பாங்க, ஒரு உதாரணங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஐடியா. ஓகே, என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே, வாட் டு வி நோ, ஓகே, வாட் டஸ் த சொசைட்டி நீட் இன் மை ஏரியா, என்ன இந்த ஏரியா ஜனங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவைப்படும், இது முதல்ல பார்க்கறது தான் ஐடியேஷன் அண்ட் பிளானிங். ஓகேங்களா? அதோட காஸ்ட், நம்மளோட பணம் இருக்கா, இது எல்லாமே பார்க்கறது தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, டீம் பில்டிங். வாட் யூ மீன் பை டீம் பில்டிங்? டீம் பில்டிங்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான். யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பேர் என்ன, தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த தொழிலுக்கு யாரெல்லாம் தேவைப்படுவாங்க, whom all will be needed. ஓகேங்களா? சில பேர் என்ன தவறான ஒரு விஷயம் செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன், ஐ வில் ஹேண்டில் சேல்ஸ், ஐ வில் ஹேண்டில் மார்க்கெட்டிங், ஐ வில் ஹேண்டில் ஹெச்ஆர், ஐ வில் ஹேண்டில் டிரான்ஸ்போர்ட், ஐ வில் ஹேண்டில் ஆல் த ஃபினான்ஸ் டைப் மேட்டர்ஸு, ஆப்ரேஷன்ஸு எல்லாமே நானே பார்த்துக்குவேன் அப்படின்றத முட்டாள்தனம் பண்ணி தான், நிறைய முட்டாள்தனம்னு சொல்லிட முடியாது, ஒரு தெரியாத சில விஷயங்களை செஞ்சு தான் அந்த தொழில் வந்து சிறிது காலத்திலேயே பாழாக போயிடுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீம் பில்டிங். இந்த இதுக்கு இவங்க இன்சார்ஜு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க இன்சார்ஜ், இல்லை இத்தனை எம்ப்ளாயிஸு, இதே நேரத்தில் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம லாபம் வருமானு கணக்கு பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டீம் பில்டிங். வி நீட் டு எம்ப்ளாய் பர்சன்ஸ். அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குற அளவுக்கு வருமானன்றது முதல்ல இருக்க ஐடியேஷன்லேயும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதில் நமக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதில் இந்த மாதிரி ஆட்களை நியமிச்சுட்டா அந்தந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? டீம் பில்டிங்னா அது மட்டும் இல்லை, யூ கேன்
என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு இன்னொருத்தவங்க கூட கை கோர்க்கலாம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களா, ஐ மீன் யூஆர் ரன்னிங் பிரியாணி ஷாப், பக்கத்தில் சிக்கன் சிக்ஸ்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறேன். யூஆர் ரன்னிங் டெய்லர் ஷாப், பக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பியூட்டி பார்லரில் போய் ஐ எம் ஆல்சோ டெய்லர், நான் அந்த மாதிரி நிறைய டிசைனாக கொடுப்பேன். நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து டெய்லரிங்கை என்ன ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் பில்ட் அ டீம். இட் இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு, இல்லை சுயமாக தொழில் செஞ்சு வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, யூ ஆர் ஹேண்ட்லிங் ஒன் பர்டிகுலர் திங், அதை மட்டும் செய்கிறவங்க இந்த மாதிரி டீம் பில்டிங்கில் இருக்க மாட்டாங்க. ஸோ வி நீட் டு கிரியேட் அ டீம். ஸோ டீம் பில்டிங், உங்கள் கம்பெனி எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், வெளிவட்டாரங்களில் பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்தவங்க மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த டீம் பில்டிங் ரொம்பவுமே தேவைப்படுது. வி நீட் டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். வாட் யூ மீன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் இல்லை தேவைப்படும் அதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். இரண்டாவது விஷயம், அதாவது என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டப் உருவாக்குறதுக்கு எவ்வளோ காசு, உதாரணம் ஒரு கடை உருவாக்குறதுக்கோ, வாடகை பிடிக்கிறதுக்கோ, இல்லை அந்த தொழிலுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்குறதுக்கோ அதுக்குரிய விஷயம். இது எல்லாத்தையும் இது வந்து ஸ்டார்டிங்லலாம் செஞ்சு தான் ஆகணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் டேக்ஸ் கட்டுறது, சேலரிஸ் பே பண்ணுறது, பணத்தை ஒழுங்கான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார வந்துடும். ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு வந்து பேர் என்ன, ஒரு ப்ராஃபிட், உதாரணத்துக்கு இந்த மாதம் வந்து எனக்கு 1.5 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கிது. இந்த 1.5 லட்சம் ப்ராஃபிட்டில் நான் என்ன பண்ணலாம், ஒன்று புதுசாக நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கலாம், புதுசாக வந்து ஒரு டிஷ் வாஷிங், அதாவது சொந்தமாக பாத்திரம் கழுவுறது வாங்கலாம். இல்லை நான் டெய்லர் கடை வச்சுருக்கேன், புதுசாக ஒரு தையல் மிஷின் வாங்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக் தையல் மிஷின் இப்போ வந்துருச்சு, அதை வாங்கலாம். இல்லை நான் வந்து பேர் என்ன, ஹேவிங் கம்ப்யூட்டர் சென்டர், நான் வந்து பேர் என்ன கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அல்லது என்னுடைய மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு என் ஹோட்டலில் வந்து 4 பேர் என்ன டேபிள் பர்சன்ஸ் தான் இருக்காங்க, சர்வ் பண்ணுறவங்க. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஆட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு அவங்க சம்பளம் கொடுக்க, இந்த காசு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இல்லை ஏதாவது ப்ரொவிஷன் பண்ண, இந்த முடிவு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ். இல்லை அட்வர்டைசிங் பண்ணலாம். வி நீட் டு மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். அது ஒரு பெரிய டாபிக், தனியாக போகும். இதை நம்ம தனியாக செய்யலாம். சார் நம்ம இந்த பணத்தை எதில் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் பேசிக்கலி மேனேஜ்மெண்ட். யூ நீட் டு மேனேஜ். நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் கால்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அதாவது நம்மளுடைய தயாரிப்புகள் சிறந்த முறையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல, அதனால் இதுக்கும் நானே பதில் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் டிமாண்ட். அதாவது நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குறீங்க, நீங்கள் ஒரு சேவையை உருவாக்குறீங்க. இந்த பொருளையோ சேவையோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த மக்கள் வந்து உங்களை வந்து அணுகி எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்க வைக்கிறது பேர் மார்க்கெட்டிங். சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஃபீல்டில் இருக்காங்க, துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஓகேங்களா, அது அந்த மாதிரி கணக்கு வராது. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் அண்ட் டிமாண்ட் அண்ட் சேல்ஸ் இஸ் நத்திங் பட் சாட்டிஸ்ஃபைங் த டிமாண்ட். இந்த மார்க்கெட்டிங், அதாவது நம்ம விளம்பரம் கொடுக்குறோம், இந்த விளம்பரத்தை பார்த்து 10 பேர் வந்து எனக்கு இந்த சோப்பு கொடுங்க, நம்ம கம்பெனி சோப்பை வந்து ஒருத்தர் கேட்கணும், கடையில் ஒருத்தர் கேட்கும்போது அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கேட்கும்போது நம்மளால் அந்த கடைக்காரரால் அந்த சோப்பை கொடுக்க முடியணும். தட் இஸ் சேல்ஸ். ஸோ அவனை வந்து கேட்க வைக்கிறது பேர் மார்க்கெட்டிங். அவன் கேட்கும்போது நம்ம அந்த பொருளை வந்து சரியான நேரத்தில் கொடுக்க வைக்கிறது பேர் சேல்ஸ். இந்த சேல்ஸில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நிறைய நேரத்தில் இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் ஏற்கனவே மார்க்கெட்டில் இறக்கிருக்கணும். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேர் என்ன, டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் ஃபேக்ட்ரிஸ், அந்த பேர் என்ன, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நடக்கும். இது ஒரு சீரியஸாக நடக்கும். ஓகேங்களா, உங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்றது வரும். ஸோ பழங்களை ரைப் பண்ணுவாங்க, லாரியில் போகும், ஆட்டோமேட்டிக்காக பேர் என்ன கழுவுவாங்க, அது பிள்ளைஞ்சு ஜூஸ் ஆக்கும், அது பேக்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் பண்ணும், மார்க்கெட் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்டையர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, திஸ் ஆப்ரேஷன் ஷுட் பி வேறு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக போயிட்டு இருக்கிறத நம்ம கண்காணித்து வச்சுக்கணும். இது எப்பயுமே ஒரு தொழிலில் முக்கியமான விஷயம். கஸ்டமர் ஒரு பொருள் நம்ம அதை கேட்டு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிரும். ஒன்று. அடுத்து க்ரோத். வாட் க்ரோத்? நம்மளுடைய பாதை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும். நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஏற்கனவே சொன்னது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். வாட் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்? உதாரணத்துக்கு நீங்கள் டிவியில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அதாவது உங்கள் பொருள் வந்து அவங்க மனசில் என்ன சொல்கிறது பதியணும்.
பதிகிற அளவுக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஒரு பொருளை உருவாக்குறீங்க, சந்தைப்படுத்துறீங்க. சந்தைனா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஏரியா ஒட்டுமொத்த தமிழ்நாடுனா தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு சந்தை தான். ஓகேங்களா? இங்கே போய் நம்ம இது பண்ணுறோம், தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டோர்ஸும் கொடுக்குறோம், வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இடங்களில் உங்களுடைய பொருட்களை மக்கள் வந்து கேட்கறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, ஒரு ப்ரொமோஷன் கேதர் பண்ணுறது, இதை இன்னும் மேன்மேலே வளர்க்குறது. மாதம் வந்து என்னுடைய உதாரணத்துக்கு நான் ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கேன். என்னுடைய சோப்ஸ் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 3 லட்சம் சோப்பு விற்றுருக்கு. அடுத்த மாதம் இது அப்படியே டபுள் 6 லட்சம் சோப்பையாக நான் தாண்டணும் அப்படின்ற டார்கெட்டோட அதுக்கான வேலைகளை செய்கிறது பேர் தான் growth. நாட் ஒன்லி மார்க்கெட்டிங். ஓகேங்களா? பேக்கேஜிங்கில் ஒரு என்ன சொல்கிறது, அட்ராக்டிவ், அந்த சோப்போட பேக்கேஜிங்கில் அட்ராக்டிவாக கொடுக்கறது, ஆஃபர்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா 100%, எக்ஸ்ட்ரா 50 கிராமு, அந்த 25 கிராம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாமும் உங்களுக்கு வந்து என்னது, இது வந்து ஒரு க்ரோத்துக்கு, அதாவது இந்த சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பாதை. நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த அடுத்தது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயங்களை பார்த்துடலாம். வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், உங்களுக்கு ஜிஎஸ்டினா தெரியுமா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். வாட் இஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்? குட்ஸ்னா என்ன? குட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், பொருட்கள், திடமான பொருள், ஃபோனு, பென்னு அண்ட் பர்ஸு, ஓகேங்களா, ஷர்ட்ஸ். நம்ம காசு கொடுத்து திட பொருளாக உனக்கு கையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் குட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் சர்வீசஸ்? உங்கள் சர்வீசஸ் பற்றி எதாவது தெரியுங்களா? இப்போ ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பொருள் தரோம், பதிலாக நம்ம திடப்பொருளை எதுவும் கையில் வாங்குறது இல்லை, நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஓகேங்களா? பஸ் ஏறுறோம், காசு வரும், டிக்கெட் எடுக்கிறோம். ஓகேங்களா? டிக்கெட், அந்த பேப்பருக்கு அந்த காசு கிடையாது. இந்த காசு வச்சுட்டு இந்த பஸ் நம்ம ஒரு இடத்துல இன்னும் இடத்துல போய் இறக்கி விடுது. இதுக்கு பேர் சேவை. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஓகேங்களா? மெடிக்கல் ஷாப் போகிறது வேறு, மெடிக்கல் ஷாப் போய் காசு கொடுத்து பொருளாக வாங்குறோம், அது வேறு. ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் செக் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இது ஒரு சேவை. புரியுதுங்களா? ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்லி ப்ராடக்ட் அப்படின்னு போகிறத விட அப்படியும் போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீசஸ்லேயும் பிஸ்னஸஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டாக்ஸி, இந்த மாதிரி நிறையா இதில் வந்து உங்களுக்கு வந்து சேவையிலையுமே நிறையா பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பரீட்சையில் வந்து சேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குழம்பிடாதீங்க. ஒன்றும் இல்லைப்பா, குட்ஸ் அண்ட் நம்ம குட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு காசு கொடுப்பீங்க, அந்த காசு கொடுக்குறது ஒரு பொருளை வாங்குவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குவீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் காசு கொடுப்பீங்க, பட் எதுவும் திடப்பொருளாக கையில் வாங்க மாட்டீங்க. ஓகேங்களா? சினிமாவுக்கு போகிறோம், ஓகேங்களா, நீங்கள் எதுவும் வாங்குறது இல்லை. இப்போ போகிறோம், படம் பார்க்குறோம், வாரோம். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதுதான் இதில் அடுத்த டாபிக் நம்ம போகலாம். ஓகே, இப்போ வாட் டு டூ நெக்ஸ்ட் வென் யூ உனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க, ஐடியேஷன் கிடச்சிருச்சு, முதல் பாயிண்ட் மாதிரி. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன? வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் மார்க்கெட் ஸ்கேன். வாட் டு யூ மீன் பை மார்க்கெட் ஸ்கேன்? மார்க்கெட் ஸ்கேன்னா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? மார்க்கெட் ஸ்கேன்னா ஒன்றும் இல்லைப்பா. உதாரணத்துக்கு நான் இந்த தொழில் இங்கே செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் திருச்சி ஆர் சேலம், வாட் எவர் இட் இஸ், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று வாட் எவர் பிஸ்னஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகேங்களா? நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ வி ஷுட் டூ அ மார்க்கெட். ஏன் எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டல் சொல்கிறேன், பிரியாணி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இட் இஸ் ஈஸி. நம்ம எல்லாமே சாப்பிட்றோம்ல, அன்றாட சாப்பிட்றோம். ஸோ அதனால் அதுக்கு நெருக்கமாக இருக்கிறத சொல்லிட்டாலே ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இப்போ நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, பெரம்பலூர் ஆகட்டும், இதாகட்டும், மொத்தம் இங்கே எத்தனை உங்களுடைய இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட டயாமீட்டரில் உங்களுக்கு தெரியும்ல, நான் இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், என் ஹோட்டலில் ஒரே நேரத்தில் ஒரு 30 பேர் உட்காரலாம், 20 பேர் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை 100 பேர் உட்கார, அது உங்களை பொறுத்து. இதுக்கேற்ற மாதிரி சுற்றியில் எத்தனை ஹோட்டல்ஸ் முதல்ல இருக்குது. தே கால்ட் அஸ் காம்படிட்டர்ஸ். பரீட்சையில் கேட்டால் பார்த்துக்கோங்க. பர்சன்ஸ் ஹூ ஆர் டூயிங் த சேம் பிஸ்னஸ் சேம் டு யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இன் சேம் நேச்சர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் இஸ் கால்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸே பக்கத்தில் யாராவது பண்ணிட்டுறாங்க, உங்கள் பேர் காம்படிட்டர்ஸ். முதல்ல நம்ம மார்க்கெட் ரிசர்ச் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் என்னென்னலாம் நம்ம ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அப்படின்றது நான் சொன்னேன், 20 பேர் 30 பேர் இல்லை 100 பேர், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் டயாமீட்டரில் எத்தனை ஹோட்டல் இருக்குது, 1 2, இந்த ஹோட்டல்ஸில் என்ன ப்ரைஸிங் வைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணணும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா. ஓகே, முதல்ல நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எத்தனை இருக்குது, வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எத்தனை இருக்குது.
இல்லை மக்கள் எந்த ஹோட்டலுக்கு அதிகமாக போகிறாங்க, ஓகேங்களா, இந்த ஹோட்டல்ஸ்லாம் என்னென்ன விலை விற்கிறாங்க, ஓகேங்களா, இதெல்லாம் போய் அந்த ஹோட்டலில் நின்று கேட்டால் அடிச்சுடுவாங்க. வி கேன் ஆஸ்க் த கஸ்டமர்ஸ். வெளியே வரவங்கள்ட்ட ஜென்ரலாக பேசி பார்க்கலாம், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அதில் இருக்க ரேட்டு பார்க்கலாம், இல்லை நம்மளே சாப்பிட்ற மாதிரி அந்த ஹோட்டலில் போய் நார்மலாக பார்த்துட்டு வரலாம், இதுதான் இந்த ரேட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க, அதை மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. யூ நீட் டு அனலைஸ் த மார்க்கெட். நீங்கள் இந்த இடத்துல தொழில் ஆரம்பித்தா அது ஓடுமா, எத்தனை பேர் ஏற்கனவே இந்த தொழில் செய்கிறாங்க, அவங்க என்னென்ன மாதிரி பேர் என்ன வெஜிடேரியன் நான்வெஜ் என்ன க்ரைட்டீரியாவில் இருக்காங்க, இவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, மக்கள் வந்து இங்கே என்ன விருப்பப்படுறாங்க, இல்லை ப்ரைஸிங் எந்த லெவலில் இருக்குது, ஓகேங்களா. இந்த ப்ரைஸிங் எந்த லெவலில் இருக்குது, இந்த ப்ரைஸிங்க்கு என்ன சொல்கிறது, மக்கள் வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கு. உதாரணத்துக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங்னா ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு மெட்ராஸில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மெட்ராஸில் மக்களுடைய சம்பளம், அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் சம்பளம் கொஞ்சம் அதிகம், முக்கால்வாசி ஐடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் காசு அதிகமாக வாங்குவாங்க. அங்கே இருக்கிற தொழில், அங்கே இருக்கிற ரேட்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல உதாரணத்துக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு திருச்சி இல்லை பெரம்பலூர் இல்லை சேலம் மாதிரி இடங்கள்ல மெட்ராஸில் விற்கிற ரேட்டுக்கே கொண்டு வந்து விட்டால் மக்கள் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண சொல்கிறது. ஸோ இங்கே வந்து நான் என்ன ரேட்டில் விற்கணும், ஸோ இது நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணுற, உங்களுக்கு லாபம் வரது வராது முடிவு பண்ணுறது எது அப்படின்னா இந்த மார்க்கெட் ரிசர்ச் தான் மெயினான விஷயம். இதை தவிர்த்து மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாட் வெரைட்டிஸ் தே லைக், இல்லை நம்ம ஏதாவது புதுமையை கொண்டு வந்து அவங்க விருப்பப்படுவாங்களா, 4 பேர்கிட்ட பேசுறது, அங்கே இருக்கிற பேர் என்ன சாப்பிட வர கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுறது, ஓகேங்களா. ஒரு மார்க்கெட் இது பேர் தான் ஒரு மார்க்கெட் ஸ்கேன் ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம செய்கிறது மூலயமா நம்மளோட பிஸ்னஸ் பேர் என்ன இது பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த பேர் என்ன ப்ரைஸிங்கில் பண்ணணும், இந்த குவாலிட்டியில் கொடுக்கணும், இந்த டேஸ்ட்டில் கொடுத்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே, நாட் ஓன்லி ஹோட்டல்ஸ். நான் வந்து ஹோட்டலே கட்டிகிட்டு இருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. உதாரணத்துக்கு எல்லாமே செஞ்சுருப்போம். ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன் 1, 2, 3, 4 இப்போ 10 தாண்டி போயிட்டு இருக்கான், ஓகேங்களா. ஸோ சாம்சங் அந்த மாதிரி தான் எல்லா மொபைல் கம்பெனிஸு, யூ டேக் வாட் எவர் இட் இஸ், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்டு எடுத்துக்கிட்டால் ஃபோர்டு ஐகான்லேருந்து ஃபிகோ அது பாட்டு வந்துட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. கார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் மாடல்ஸே வந்துகிட்டு இருந்துச்சு. டாட்டாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கார்ஸ் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல். இதெல்லாம் என்ன அப்படின்னா மக்களோட டேஸ்ட்டை மாறிக்கிட்டே இருக்குது. as well as they are doing R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்ட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், மக்கள் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது இல்லாமல் இல்லை எப்படி இன்னும் புதுமையில் புகுத்தலாம். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து பேர் என்ன ஐ எம் ஹேவிங் கம்ப்யூட்டர் சென்டர், இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் நான் கோர்ஸ் சொல்லித்தரேன். இன்னும் என்னென்ன கோர்ஸ் நீ மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, பைத்தான் இருக்கா, பைத்தான் சொல்லித்தரலாம். நம்மளுக்கு தெரியுமா தெரியாது, அப்போ ஒரு ஆளை கூப்பிடணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இன்னும் என்ன புது கோர்ஸ் வருது, மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுது, மல்டிமீடியா அனிமேஷன் தேவை. சினிமாவில் வந்து அனிமேஷன் இது பண்ணுறாங்க, ஒரு பாம்பு வந்து படம் எடுக்கிற அந்த அனிமேஷன் பண்ணி தரதுக்கு 1.5 லட்ச ரூபா பில் பே பண்ண 1.5 லட்சம் 5 lakhs பில் கிளைம் பண்ணுறதா ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இதில் நல்ல இது இருக்குது. ஸோ அது நம்ம சொல்லித்தரலாம் கோர்சஸ். ஸோ அது ஒன்று விரும்பி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன டிமாண்டு மார்க்கெட்டில் இருக்குது, மக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போதும் சரி, ஆரம்பித்ததுக்கப்புறமும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி ஓகே, ஓகேங்களா. உங்கள் எல்லாருக்கும் நிர்மா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி தெரியும், எல்லாருமே தெரியும். வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒரு பாடல் கூட வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. வாஷிங் பவுடர் நிர்மான்னு சொல்லி பாலே போலே வெண்மைன்னு சொல்லி ஒரு பாடல் வரும், ஓகேங்களா. இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங். இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கும் ஒரு கதை இருக்குது. காரணம் என்னன்னா அந்த காலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது 1970கள் அந்த 80கள் அந்த டயத்தில் வந்து அவங்களோட சம்பளமே ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான். இல்லை அந்த எவ்வளோ அவங்க கொண்டு வராங்கன்னு பார்த்தா வெறும் 3 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வராங்க அவங்களோட வாஷிங் பவுடரை, ஓகேங்களா. அப்போ வந்து சராசரியாக ஒரு வாஷிங் பவுடரோட விலை வந்து 15 ரூபா. மேபி அதே அளவு வந்து என்ன கிலோலாம் எனக்கு தெரியலை, அதே அளவு வந்து இவங்க கொடுக்குறது வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவென்ச்சுவலாக காஸ்ட் கட்டிங் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது இதை நோக்கி போகிறாங்க. பல சோப்பு கம்பெனிகள் பெரும் நஷ்டத்தை சந்திச்சுது, ஓகேங்களா. இது வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச்னால மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரியுது நம்மளால ஒரு ப்ராடக்ட்டை ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தா நம்ம வந்து மார்க்கெட்டில் உள்ளார போயிட முடியும்னு தெரியுது. ஓகே, இதே நிர்மா என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் வாட் தே ஆர் டூயிங் இஸ், அவங்க வந்து பேர் என்ன, தே ஆர் நாட் ரெடி டு இன்க்ரீஸ் த ப்ரைஸ். அதே 3 ரூபாயிலே இருக்காங்க. நாங்கள் வி வில் பி
நாங்கள் வந்து ஏழை மக்களுக்காக தயாரிக்கிறோம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. இந்தியாவில் நம்ம நாட்டில் முக்காசு பேர் வாங்குறது நிர்மா அப்படின்ற லெவல் வந்துருச்சு. பட் பின்னால் என்ன ஆகுது அப்படின்னா வீல்னு சொல்லி ஒரு பிராண்டு அவங்க வராங்க. அது ஒரு காம்படிட்டர் கிரியேட் பண்ணாங்க, பேர் சொல்ல வேண்டாம். வீல்னு ஒரு இது வருது. பட் அப்போ இவங்க நிர்மா என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய இதை மாற்றிக்க மாட்டுறாங்க. அந்த ரேட் ப்ரைஸிங்கை வந்து அதிலே வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா மக்களுடைய இதுதான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னு மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படுது. ஓகேங்களா? மக்களுடைய அன்றைக்கி வந்து ஒரு சராசரி மனுஷனோட சம்பளம் 100 200. ஓகே, அதாவது இன்றைக்கி 20,000 30,000ன்ற மாதிரி அன்றைக்கி அந்த காசு தான். ஓகேங்களா? அப்போ தங்கத்தோட வேல்யூ 60 ரூபான்னு நினைக்கிறேன், கிராம் சம்திங் கிராமுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் தான் நீ காஸ்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங். அது வந்து கொஞ்சம் 1990கள்லாம் வரும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. 300 வாங்கணும், 3000 அந்த மாதிரி சம்பளம் வந்து நாட்டில் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் வந்து அவங்க கரெக்டாக இது பண்ணல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே 3 ரூபாயை வச்சு வித்துட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் என்ன மாறுறாங்கன்னா மனநிலை வந்து நான் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி அதிகமாக இருக்க போடுற வாங்கினா தான் எனக்கு வந்து ப்ரெஸ்டீஜாக கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வீலு சர்ஃபெக்ஸில் நோக்கி திரும்ப போகிறாங்க. நிர்மாவோட மார்க்கெட் பயங்கரமாக அடி வாங்குது. ஓகேங்களா? நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சரியான மார்க்கெட் ரிசர்ச் வந்து நம்ம கண்டினியூஸாக தரோவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்ததா சேஞ்சஸ். வாட் இன் பை சேஞ்சஸ்னா நம்ம வந்து ஒரு சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கணும். என்ன மாதிரி சேஞ்சஸ்? வாட் எவர் சேஞ்சஸ், என்ன சேஞ்ச் வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கணும். உதாரணத்துக்கு பல கம்பெனிஸ் வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இல்லாதனாலேயே அந்த கம்பெனிகள் வந்து இன்னைக்கு இல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்து வந்தவங்க. ஸோ வாட் தே டூ இஸ் அந்த ரிசார்ட்னா தெரியும் உங்கள் எல்லாருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பேர் என்ன நீச்சல் குளம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர் என்ன பெவரேஜஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகக்கூடிய ஒரு இடம், பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ரிசார்ட். ஸோ இந்த ரிசார்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எந்த விதமான போதை அதாவது ஆல்கஹாலு சிகரெட்டு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் நியர் மதுரை டு திருச்சி ரூட், நியர் நத்தம்ன்ற ஊர் பக்கத்தில் இந்த ரிசார்ட் இருக்குது. பேர் சொல்ல விரும்பலை, as it is being broadcasted. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்து வந்தவங்க. இந்த அவங்களுக்கு என்ன ஆசைனா நம்ம நாட்டுடைய கலாச்சார வளங்களையும் நம்ம நாட்டுடைய கலாச்சார பண்பாடுகளையும் எடுத்துரைக்கிற மாதிரி நம்ம ஒரு ரிசார்ட் நடத்தணும்னு சொல்லி ரிசார்ட் நடத்துகிறாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பெரிய லெவலில் நடத்துகிறாங்க, நல்ல இயற்கையாக சுற்றி மலைகள்லாம் இருக்குது. பட் பிரச்சனை என்ன எங்கே வருது அப்படின்னா ரிசார்ட்டுக்கு யாரும் வரலை. இங்கே ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா ரிசார்ட்டுக்கு முதல்ல யார் போவாங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றவங்க தான் போகிறாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே சிகரெட் பிடிப்பாங்க, எல்லாருமே வேறு என்ன தவறான பழக்கங்களை இருப்பாங்கன்னு சொல்ல வரல. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து போண்டா சாப்பிடுவார், ஒருத்தர் டீ சாப்பிடுவார், ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுவார், ஒருத்தவங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஒருத்தருடைய பழக்கம் இன்னொருத்தரை பாதிக்காது. நான் வடை சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோட பழக்க வழக்கம். ஆனால் 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றா நின்று டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த அத்தனையும் டீ வடை அண்ட் பேர் சிகரெட் ஒரு இன்னும் பேர் என்ன சாக்லேட்ஸு அவங்க எல்லாம் எந்த கடையில் ஒன்றா இருக்கோ அந்த கடைக்கு தான் எல்லாரும் போவாங்க. இதே தான் இங்கேயும் நடக்குது. ரிசார்ட் அப்படிங்கிறது என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு ஆயிட்டதுனால ஸோ எல்லாரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா எல்லாமே இருக்கிற இடம் அது. ஓகே, ஐ நீட் மியூசிக், ஐ நீட் டான்ஸ், ஐ நீட் பேர் என்ன பெவரேஜஸ், ஐ நீட் பேர் என்ன ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துமே இருக்கிற இடத்துக்கு தான் நான் போகணும். ஓகேங்களா? ஐ எம் நாட் ஃபார் என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் ஃபார் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் நான் இருப்பேன். ஓகேங்களா? பிஸ்னஸில் ஒரு விஷயம் நம்ம ஸோ ஆண்டர்பிரினரில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய யோசனைகளையோ நம்மளுடைய என்ன சொல்கிறது என்னோட பாலிசி இது நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிஸ்னஸில் நம்ம புகுத்த முடியாது. ஓகேங்களா? காந்தி ஒரு விஷயம் சொல்லுவார், கஸ்டமர் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவார். கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் காட் அப்படிம்பாரு. காட்னா ஒன்றும் இல்லை, கஸ்டமர் தான் கடவுள். அப்படின்னா மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அதை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்மளுக்குன்னு ஒரு பாலிசி நம்மளுக்குன்னு ஒரு இது வச்சுக்கிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோன்னா மார்க்கெட்டில் இருக்க மாட்டோம். யூ கேன் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் நோக்கியான்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியலை. 2004 டயத்தில் ஏன் இப்போ கூட நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் இருக்குமான்னு தெரியலை, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உலகத்திலே அதிகமாக விற்ற ஃபோன் எதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்குறீங்களான்னு தெரியலை. உலகத்திலே அதிகமாக விற்ற ஃபோன் வந்து நோக்கியா 1100. இந்த ஃபோன் தான் உலகத்திலே அதிகமாக விற்ற ஃபோனு. ஓகேங்களா? ஆனால் அந்த நோக்கியா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் வாங்க போனால் விவோ, ஓப்போ இந்த மாதிரி தான் போய் வாங்க போகிறோம். நோக்கியா வந்து என்ன சொல்கிற ஒரு காலத்தில் அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது, ஃபோன்னாலே நோக்கியா தான் இந்தியாவில். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்சுக்கு மாற மறுக்கிறது.
ஓகேங்களா. ஸோ கூகுள் போகிறாங்க, சார் வி ஹவ் டெவலப்மெண்ட், நாங்கள் ஒரு புது ஓஎஸ் உருவாக்கியிருக்கோம். என்ன ஓஎஸ்ப்பா? நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஓஎஸ் உருவாக்கியிருக்கோம். உலகத்தில் எல்லா ஃபோனும் ஒரே இதில் இயங்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நிறையா ஃபோன்ஸ் இருந்துச்சு, மோட்டரோலா, ஓகேங்களா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நோக்கியா, மோட்டரோலா, இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்துச்சு, சாம்சங் இருந்துச்சு அந்த காலத்திலே. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஒரே ஓஎஸ் கொண்டு வந்துடலாம், நம்மளாம் ஒரே இதில் கொண்டு வரோம். கூகுளோட தான் ஆண்ட்ராய்டு. அதனால தான் நீங்கள் ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பு, ஜிமெயில் எல்லாமே உள்ளார ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துக்குது. ஓகேங்களா, அது உங்களால் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. ஓகேங்களா, இது சார் ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் நோக்கியாவில் கேட்டிருக்கு, அவன் சொல்கிறேன் நோ நீ வந்து இப்போ வந்தவங்க யார், கூகுள் வந்து அப்போ கூகுள் வளர்ந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி, இப்போ வந்தவங்க, நான் ஓஎஸ் பயன்படுத்த முடியாது. ஐ ஹாவ் மை ஒன். நான் வந்து நான் எவ்வளோ பெரிய ஜாமோ, நான் எவ்வளோ உலகத்தில் அதிகமாக ஃபோன் விற்றவன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நானே சொந்தமாக, அதாவது எல்லா கம்பெனிஸும் ஒத்துக்குச்சு, சாம்சங், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபோன்ஸுமே ஆண்ட்ராய்டு, அதாவது கூகுளோட தான் ஆண்ட்ராய்டு, அந்த ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. பட் நோக்கியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டில் 2020 ஆர் 18 நினைக்கிறேன், அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், வி வில் கிரியேட்டிங் அவர் ஓன் ஓஎஸ், நான் எங்களோட சொந்த ஓஎஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களோட நோக்கியான்ற ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, எல்லாருமே மாறுறாங்க உலகத்தில், இந்த மாற்றத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்ன சொல்கிறேன், நான் ஒரு வளர்ந்த இடத்துல இருக்கேன், நான் ஏன் மாற்றிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நானே ஒரு சொந்தமாக ஓஎஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபோனை வெளியே விடுறேன். பட் அந்த ஃபோன் வந்து மக்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்டு அது போயிட்டு யூஸ் பண்ணிட்டாங்களா, திடீர்னு ஒரு புது ஓஎஸ் வரும், அது மாறுறதுக்கு வர மாட்டேங்குது. ஓகேங்களா, நம்ம ஆண்ட்ராய்டு எப்படி பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம், ஸ்வைப் பண்ணுவோம், உள்ளார போனால் அப்படி வரும். அதில் எப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் மாறி மாறி வரும், உங்களுக்கு கோவம் வருது. மக்களால் அந்த ஃபோன், அந்த ஓஎஸ் உள்ள ஃபோனை யூஸ் பண்ண முடியலை. புதுசாக ஒரு ஓஎஸ்க்கு அடாப்ட் பண்ண என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியலை. உலகத்தில் இருக்க எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி சாஃப்ட்வேர் இருந்துட்டு ஒரு ஃபோன் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாக வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களாம் வந்து 2K கிட்ஸ் ஒரு 2K கிட்ஸ், ஓகேங்களா, 2004 எல்லாம் நீங்கள் இன்னும் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவில் ஃபோன்னாலே அது வந்து நோக்கியா தான், வேறு ஆளே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபோன்கள் வந்து உள்ளார பல அரசோட பொருளாதார கொள்கையும் சரி, இந்த காரணத்தினாலும் சரி, ஆனால் மெயினாக நோக்கியா எடுத்த சில தவறான முடிவுனாலும் சரி, நோக்கியா கம்பெனி பெரிய லெவலில் மார்க்கெட் லீடராக கிடையாது, பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட் லீடராக இல்லை. ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்து அந்த டாபிக் தான் வரும். வாட் இஸ் வே மார்க்கெட் லீடர், மார்க்கெட் ரிசர்ச் பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிக்க முன்னாடி அந்த இடத்துல என்னெல்லாம் தொழில் இருக்குது, சாரி இது நீங்கள் ஆரம்பிக்கிற தொழில் மாதிரி என்னெல்லாம் இருக்குது, அவங்க என்ன ப்ரைஸிங் வைக்கிறாங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் அங்கே போகிறாங்க, அவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் பார்த்தோம். ஹூ இஸ் அ மார்க்கெட் லீடர்? மார்க்கெட் லீடர் தான் யார்? ஒவ்வொரு துறையிலும் ஒரு மார்க்கெட் லீடர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யூ நீட் மார்க்கெட் ரிசர்ச்சில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம தொழில் ஆரம்பிக்க போகிறோம், நம்ம பெரிய லெவலில் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜியோ சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ டில் 2016 நினைக்கிறேன், ஆமாம் 2016 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் லீடர் யாருன்னு பார்த்தா நிச்சயமாக ஜியோ கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் ஏர்டெல், திங்க்னு தான் சொல்கிறேன், சரியாக தெரியல, ஏர்டெல். ஓகேங்களா. மார்க்கெட் லீடர்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து நான் தான் மார்க்கெட் லீடராக, நான் வந்து இந்த ஃபோனு நான் வந்து ஒரு துறையில் ஒரு ப்ரைஸிங் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட ப்ரைஸிங்கை என்னோட ஆஃபர்ஸ் ஓட்டி தான் மீதி எல்லா கம்பெனியுமே பண்ணும், என்ன பார்த்து பண்ணும். ஹீ இஸ் கால்ட் ஆஸ் அ மார்க்கெட் லீடர். உதாரணத்துக்கு 2016 வரைக்கும் ஏர்டெல் தான் மார்க்கெட் லீடராக இருந்துச்சு. வோடாஃபோனாக இருக்கட்டும், ஏர்செல்லாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க விற்கிற டாரிஃப்ஸ் ஃபுல்லாக. ஏன்னா மார்க்கெட் லீடராக ஒன்றும் இல்லை, அந்த ஏர்டெல் இருக்கானா ஏர்டெலுக்கு தான் அதிகமான கஸ்டமர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவன்கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் நம்ம சைடு வரவழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவனோட டாரிஃபை விட கொஞ்சம் குறைச்சியோ அதுக்கு நிகராகவோ வச்சு கொடுத்தா அந்த மக்கள் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அப்படின்ற ஐடியாவோட எல்லாம் போகிறது, இது இஸ் கால்ட் ஆஸ் மார்க்கெட் லீடரை நோக்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2016 என்ன ஆகுது அப்படின்னா, திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். 2016 என்ன ஆகுதுன்னா ஜியோ அப்படின்ற ஒரு பிராண்டு வருது. இந்த பிராண்ட் என்ன பண்ணுதுன்னா சிம் ஃப்ரீ, எல்லாருக்கும் சிம் ஃப்ரீ. யூ நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து நீங்களாம் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு, பட் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. டில் 2016 நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபோன் வாங்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா மந்த்லி ரீசார்ஜ் வந்து 300 சம்திங் வரும். ஆனால் எத்தனை ஜிபி வரும்னு பார்த்தா டாக் டைம் ஃப்ரீ, பட் வந்து பேர் என்ன, நாங்கள் வந்து 4 ஜிபி தான் ஒரு மாதத்துக்கு. திரும்ப எக்ஸ்ட்ரா நாங்கள் ஜிபி வேணும்னா 1 ஜிபிக்கு சம்திங் ஒரு ரேட்டு வரும். நாங்களாம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனை ஆனே பண்ணி வச்சுக்க மாட்டோம், நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். நெட்டை எப்போலாம் ஏதாவது பார்க்கணுன்னா ஆன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்க்குறது. திஸ் வி யூஸ் இட்.
பட் நிலைமை வந்து ஜியோ வரும்போது என்ன மார்க்கெட்டே அடிச்சு உடைக்கிறாங்க. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் கோ இன் அ பிஸ்னஸ். ஓகேங்களா, அவங்க ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உள்ளார வராங்க, நான் வந்து ஃப்ரீ சிம் எல்லாருக்கும் தரேன், டெய்லி 1 GB. யோசிச்சு பாருங்களேன், மாசத்துக்கு 4 GB தான். அதுக்கப்புறம் 1 GB 128 ரூபா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம். இன்னொரு 4 GB வேணா 128 நினைக்கிறேன் ரீசார்ஜ் பண்ணோம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த கம்பெனிஸ். பட் திடீர்னு ஒருத்தர் உள்ளார வந்து சிம் ஃப்ரீயா வாங்கிக்கப்பா, ஓகேங்களா, இல்ல காசுனாலும் சரி வாங்கிக்க, ஒரு நாளைக்கு 1 GB ஃப்ரீ. ஒரு நாளைக்கு 1 GBனா எங்களுக்கு பெரிய விஷயம், நம்மளுக்கு எல்லாருமே பெரிய விஷயம். ஸோ என்ன ஆகுது, அது வரைக்கும் எல்லாமே வாட் எவர் கம்யூனிட்டிஸ், வோடஃபோன் ஆர் ஏர்செல் ஆர் ஏர்டெல், வாட் எவர் இட் இஸ், தே ஆர் கிவிங் ஒன்லி 4 GB ஒயல ரீசார்ஜ். அதுக்கப்புறம் வேணும்னா இந்த காஸ்டிங் தான் இருந்துச்சு, 128 ரூபா ரீசார்ஜ் இப்படி தான் இருந்துச்சு. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் அ மார்க்கெட் லீடர். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஏர்டெல்ன்றது மார்க்கெட் லீடர்னு கீழே இறங்குது. ஏன் எல்லா கஸ்டமர்ஸும் யாரை நோக்கி ஓடுறாங்க, ஜியோவை நோக்கி ஓடுறாங்க. ஜியோவை நோக்கி ஓடும்போது என்ன ஆகுது, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஜியோ பிகம்ஸ் அ மார்க்கெட் லீடர். மார்க்கெட் லீடர்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ ஜியோ அப்ப என்ன பண்ணும், ஏர்டெல் இப்போ நான் தொடர்ந்து இந்த பிசினஸ் நடத்தணும்னா நான் என்ன பண்ணணும், நான் இந்த ஜியோ மாதிரியே ஒரு நாளைக்கு 1 GB கொடுத்தாகணும். அப்படி ஆரம்பிச்சதான் எல்லா செல்போன் கம்பெனிஸும் கொடுக்க முடிஞ்ச ஏர்செல் மாதிரி கம்பெனிஸ் இழுத்து மூடியாச்சு. தேவர் கிவிங், அவங்களும் நான் வந்து ஒரு நாளைக்கு 1 GB தரேன். அது வரைக்கும் தெரியல. 2016 வரைக்கும் ஏர்டெலுக்கும் மித்தவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, அவங்க கொடுக்கணும்னு தோணல. பட் இந்த நேரத்தில் நம்ம சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகணும், இல்லைன்னா நம்ம மார்க்கெட் லீடர்ன்ற அந்தஸ்தை இழந்துருவோம், அந்த இடத்த விட்டு இறங்கிடுவோம். அப்படின்றதுல என்ன பண்றாங்க, எல்லா கம்பெனியும் நாங்களும் ஒரு நாளைக்கு 1 GB தரோம். நஷ்டம் தான் அவங்களுக்கு, பட் தேவர் போரிங் மணி. ஓகேங்களா, நஷ்டத்திலையும் நம்ம எப்படியா நின்றணும்னு சொல்லி போறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் லீடர். நம்ம ஒரு துறையில ஒரு ப்ராடக்டை புதுசாக உருவாக்க போறோம்னா அந்த பர்டிகுலர் ஏரியாலேயோ இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரேஞ்சிலேயோ யார் இருக்கல அதிகமான சேல்ஸ் பண்றா அவங்கள பார்த்து தான் நம்மளோட பிரைசிங்கையும் டிசைனையும் நம்மளுடைய என்ன சொல்றது ஆஃபர்ஸையும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, எனக்கு பிடிச்ச பிராண்டு, உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச பிராண்டு இதுதான், அந்த பிராண்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹூ இஸ் த ஹையஸ்ட் இன் பிராண்ட், யார் வந்து எந்த பிராண்டை வந்து மக்கள் அதிகமாக வாங்குறாங்க, எந்த பொருளாக இருக்கட்டும், இட் மேபி சோப், இட் மேபி பிஸ்கெட், இட் மேபி வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா, மக்கள் அதிகமாக எதை வாங்குறாங்களோ அதுதான் நம்ம துறையில். நான் சோப் ஆரம்பிக்கிறேன்னா மக்கள் அதிகமாக எந்த சோப்பு வாங்குறாங்க, ஸோ அந்த சோப்போட ரேட் என்ன, அவன் என்ன ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறான், அவன் பேக்கேஜிங் எப்படி இருக்கு, அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம அதில் வந்து என்ன புதுமை, இதை விட நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு அப்படி தர முடியும். அவன் எவ்வளோ ப்ரைஸிங்கில் விற்கிறான் அந்த சோப்பை, ரீட்டைலருக்கு எவ்வளோ கமிஷன் தரான். ரீட்டைலர்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பொருளை வந்து ஒன்றை வாங்கி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன், அவன் கமிஷன் இருந்தால் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் போய் கேட்டால் அண்ணா சோப்பு விடும், இந்த சோப் வாங்கி தம்பி நல்லா இருக்குமா, காரணமே இல்லாமல் சொல்லுவான். நம்ம மேலே ஒன்றும் அக்கறை கிடையாது, அவருக்கு வந்து அந்த சோப்பில் அதிகமாக கமிஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் லீடரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இந்த மார்க்கெட் ரிசர்ச்சை லீடரை வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு உதாரணம். இது வரைக்கும் வேற சந்தேகம் இருக்கா, யாராவது கேட்கணுங்களா? எனிஒன்? ஓகே, one minute. ஒரு நிமிஷம்ப்பா. இல்ல இன்னும் நடத்தலாம்ல. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஸ். அதாவது நம்ம வந்து அடுத்ததாக எந்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இல்லை இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது, அதாவது ஃபினான்ஸ். அதாவது நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பணம். இதுக்கேற்றளவு நம்ம பணம் ரெடி பண்ணணும். பணம் ரெடி பண்ணுறோம்னா நம்ம 3 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவை. ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஐ எம் கோயிங் டு செட் அப் கம்ப்யூட்டர் சென்டர். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க என்ன அவ்வளோ குறைஞ்சது ஒரு 10 கம்ப்யூட்டராக வேணும் குறைஞ்சபட்சம். ஸோ அது நல்ல கான்ஃபிகரேஷனில் வேணும். ஒரு கம்ப்யூட்டருக்கு 70,000ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கம்ப்யூட்டருக்கு 7 லட்ச ரூபா வரும்.
ஏசி போடணும், அதுக்கு ஒரு மேபி 30,000, 7,30,000. ஓகேங்களா. கடைக்கு அட்வான்ஸு தட் இஸ் ரிட்டர்னபிள், பட் அதையும் சேர்த்துக்கங்க. ஓகேங்களா. அது ஒரு 1,00,000 ரூபா. ஸோ 8,30,000. இது ஒரு காஸ்ட் பில்டிங் ஆர் ஃபினான்ஷியல் பிளானிங், இது நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாதம் கரண்ட் பில்லு, உங்கள் கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளம், தட் இஸ் கால்ட் ஆஸ் பிஸ்னஸ் காஸ்ட் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது மாதம் தேவைப்படக்கூடிய ஒரு காசு, இது வந்து ரெக்யூரிங்காக வரும், திரும்ப மாதம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கணக்கு போடும்போது, இந்த பிஸ்னஸ் பிளானை நீங்கள் கணக்கு போடும்போது, இந்த 8,30,000 வந்து ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல், அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆனால் அந்த மாதம் உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலாவது உங்கள் கையில் நிற்கணும். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் உங்களை கேட்பாங்க, இதில் வந்து கடைசியாக இதெல்லாம் கொடுத்தது போக மீதி நிற்கிற காசு பேர் தான் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. ஒரு ஆண்டர்பிரனர் பரீட்சையில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் வந்து என்ன சொல்கிறது, ஹீ இஸ் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் அண்ட் அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. நிறையா கொடுத்துருப்பாங்க, வேலைவாய்ப்பு உருவாக்குதல், தேசத்தின் பொருளாதார ஜிடிபியை உயர்த்துதல்னு சொல்லி நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும்தான். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நல்லதாக எழுதுனா மார்க், அப்படி கிடையாது. தொழில் முனைவோர் அவங்க ஆரம்பிக்கிறது வந்து எது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் ப்ராஃபிட் மட்டும்தான், வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அப்படின்ற நம்ம வந்து பணம், இது பெரட்டர் நம்மகிட்ட ஏற்கனவே பணம் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன கம்ப்யூட்டர் சென்டருக்கு நான் சொன்னேன்ல, உனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், லோன் வாங்கணும். லோன் வாங்கும்போது இந்த நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் அந்த லோனோட, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலில் கீழே வேலை பார்க்குற வாத்தியாரங்களுக்கு சம்பளம் தரணும், கோர்ஸ் சம்பளம் தரணும், நெட்டு பில்லு கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காஸ்ட் இருந்தால் அதையும் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த லோனையும் கட்டணும். அந்த அளவுக்கு லாபம் வருமா. ஸோ இதையும் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு கம்பேர், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது, ரெஜிஸ்டரிங் யுவர் பிஸ்னஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ணால் உங்கள் இதெல்லாம் பிளானிங்கில் வரும் ஆரம்பத்தில். இப்போ என்ன பண்ணோம்னா, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து சோப் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா. நான் வந்து பேர் என்ன டாக்ஸி நிறுவனம், 5 கார் வாங்கி நாங்கள் டாக்ஸி நிறுவனம் நடத்த போகிறோம், 5 டிரைவர் வச்சு வேலை வாங்கி. ஓகேங்களா. நான் வந்து ஹோட்டல்ஸ் வைக்க போகிறேன். ஓகேங்களா. ஒரு புதுமையான ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன், அதில் இந்த மாதிரி ஐடியா வைக்க போகிறேன். ஓகேங்களா. வாட் எவர் இட் இஸ், யூ ஹேவ் டு கோ அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் பிஸ்னஸ் இன் கவர்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஒரு பொருள் வந்து என்ன சொல்கிறது, வெற்றிகரமாக மாறுறதுக்கே முக்கியமான காரணம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஓகேங்களா. பல பொருட்கள் வந்து என்ன சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொரு பொருளோட அட்வர்டைஸ்மெண்ட்னாலே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. சேல்ஸில் மார்க்கெட் லீடர்ன்ற பொசிஷன்லேருந்து இறங்கிட்டாங்க. ஓகேங்களா. அதில் முக்கியமான ஆளுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1990 உங்களுடைய அம்மா அப்பாவை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 1990 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மார்க்கெட் லீடர் யாருன்னா அவங்க சின்ன வயசில் ஒர்க் பண்ணிருப்பாங்க, லைஃப் பாய் சோப். ஓகேங்களா. லைஃப் பாய் சோப்னா நான் இப்போ இருக்கிறது கிடையாது. விவேக் கூட ஒரு படத்தில் கிண்டல் பண்ணுவார், பேரழகன் படத்தில், ஒரு லைஃப் பாய் சோப் குறையாக்குள்ளாரே ஒரு ஆயுசே தொலைஞ்சு போயிருமேடா அப்படின்னு சொல்லுவாப்புல. அவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபேமஸ் அந்த மியூசிக்கல் ஆடு கூட வரும், லைஃப் பாய் விடமோ ஆரோக்கியமாக விடமேன்னு சொல்லிட்டு ஆண்கள் ஃபுட்பால் விளையாடுற மாதிரியும் குளிக்கும் போது லைஃப் பாய் போட்டு குளிச்சு அதாகிற மாதிரியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இதுக்கு எதிராக பல கம்பெனிஸ் வந்து என்ன ஆகுது, தேர் ஸ்டார்டிங் டு என்ன சொல்கிறது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளார கொண்டு வர பார்க்குறாங்க. பட் லைஃப் பாயோட சேல்ஸ் அடிச்சுக்க முடியல. இந்தியா ஃபுல்லாக லைஃப் பாய் சோப்பு தான். ஒன்று அதோட பெரிய சோப்பு நல்லா பல்காக இருக்கும். ஓகேங்களா. நான் நல்லா யூஸ் பண்ண ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நாள் வருது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் தாராளமாக யூஸ் பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு மேலேயே வருது அந்த சோப்பு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆனால் அந்த சோப்பை யார் கடைசியில் கீழே தள்ளனான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி தான் இதாகிடுச்சு. பட் அந்த கம்பெனியோட சேல்ஸ் கம்மியானதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோப்பு, இந்த சந்திரிகா சோப்புன்னு சொல்லி வரும். அதாவது அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்களை வச்சு விளம்பரம் எடுக்கிறவங்க பெண்கள். அதாவது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு குழந்தை அல்லது ஒரு பெண், ஒரு தாய்மார் எல்லாமே இருப்பாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கஸ்டமர், இன்னொன்று வந்து கன்சியூமர். கஸ்டமர்னா யாரு, கன்சியூமர்னா யாரு? கஸ்டமர்னா கடையில் போய் என்ன சொல்ற, பொருள் வாங்குற ஒரு பேர் கஸ்டமர். ஓகேங்களா. ஒருத்தர் ஆண் இருக்கார், ஒரு தலை ஃபுல்லாக வழுக்க, அவர் போய் வந்து 4 ஷாம்பு பேக்கெட் வாங்கினார்னா அவர் கஸ்டமர். ஆனால் அது போட்டு அவர் குளிக்க போறதில்லை. அப்போ அது யாருக்கு வாங்குறாரு? ஒன் ஹூ இஸ் யூசிங் இட் இஸ் கன்சியூமர். இதுவும் பரீட்சையில் கேட்பாங்க. ஒரு பொருளை போய் ஒருத்தர் வாங்குறாரு, பட் ஆனால் அதை யூஸ் பண்றதில்ல அப்படின்னா அவர் பேர் என்னன்னா கஸ்டமர். ஒருத்தர் யூஸ் பண்ற பொருளை அவரே போய் வாங்கிறாருன்னா அவர் பேர் கன்சியூமர்.
நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு யார் யூஸ் பண்றாங்களோ he is called as a consumer. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர்ஸ் தான் என்ன வாங்கணுன்றதை முடிவு பண்ணுவாங்க. எனக்கு க்ளீன் ப்ளஸ் ஷாம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி விடுவாங்க. ஓகேங்களா? இந்த குழந்தைக்கு ஏதாவது பால் பவுடர் வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும், எனக்கு காம்ப்ளான் தான் வேணும், நான் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் காரணம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதனால முக்காவாசி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு தாய்மார் இருப்பாங்க, குழந்தைகள் முக்காவாசி இப்படி தான் இருக்கும். வெகு சில இதில் தான் பேர் என்ன ஆக்டரு ஆக்ட்ரஸ், அதுவும் செலிபிரிட்டி மாடல், அது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் போகும். பட் முக்காவாசி பார்த்தீங்கன்னா தே வில் பி, அதாவது ஆண்கள் மட்டுமே முழுசாக ஒரு இதில் இருக்காமல். அது முக்கியமான காரணம்னா இந்த சந்திரிகா சோப்பு வந்து லைபாய் காலி பண்ணது தான். ஏன்னா அதில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து சந்திரிகா சோப்புன்னு எல்லாமே சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ஸ்பீக் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அதே மாடல்ஸை காப்பி பண்ணி ஹமாம மீது பேர்லாம் வந்துட்டாங்க, மார்க்கெட் மேலே வந்துட்டாங்க. பட் லைபாய் வந்து அவங்க இருந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் விளம்பரம், ஃப்ளாக்ஷிப் அட்வர்டைஸ்மெண்ட். நிறையா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த பாடல்களை. பழங்கால யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும், ஓல்டு லைபாய் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சோப்பு கம்பெனி காலி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு என்னது அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண தெரியணும். நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாட் த்ரூ டிவி ஆட்ஸ் மட்டும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு எடுத்துக்காதீங்க. ரோட்டில் பேர் என்ன பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, சில இடத்துல பலூன் வைக்கிறது, பஸ்ஸில் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் எல்லாம் சைடில் இருக்கும், அது இது எல்லாமே ஒரு விதமான என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? ப்ரைஸிங் கம்மி பண்ணி வைக்கிறது, ஆஃபர்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பல, எங்கள் கடையில் வந்து நீங்கள் ஏசி வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து பேர் என்ன இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட என்ன சொல்கிற முத்திரையிடப்பட்ட தட்டு, எவர் சில்வர் தட்டில் வச்சு அந்த நோட்டீஸ் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த அட்லீஸ்ட் அந்த தட்டை யூஸ் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இருப்பான், மனசில் பதியும்ல. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, முதல்ல இதெல்லாம் பிளானிங்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, மாணவர்களே நான் கிட்டத்தட்ட முடுக்கும் தருவாயில் வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போயிடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இது உங்களுக்கு ஒரு விருப்பம், எனக்கு வந்து என்ன சொல்கிறது நான் வந்து சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஹேர்டில்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் தடைகள் இருக்குது, அதில் என்ன தடை வரலாம், எதெல்லாம் தவிர்க்கணும், இதுக்காக தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். போர் அடிச்சா கோச்சிக்காதீங்க, இட் வில் பி ஓகே அண்ட் தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்குறீங்களா? ஐ திங்க் ஐ கேன் க்ளோஸ் திஸ் கிளாஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்கும் சந்தேகம் இல்லையா? யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா?